யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீரை ஊற்றிய விவகாரத்தில் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்த விவரங்கள். யூடியூபர் சவுக்கு சங்கருடைய வீடு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறது. இந்த வீட்டில் தூய்மை பணியாளர்கள் என்று கூறிக்கொண்டு சிலர் மலத்தை ஊற்றி போராட்டம் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வீடு முழுவதும் கழிவு நீரை ஊற்றி அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய தாயாரை மிரட்டியதாக சவுக்கு சங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டு உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சவுக்கு சங்கர் தரப்பில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக அவரது தாயார் கமலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அதில் குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளரான வாணிஸ்ரீ என்பவர் தான் 20 நபர்களை அழைத்துக் கொண்டு வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் காவல்துறையினர் தொடர்பில் இருப்பதால் விசாரணையை நியாயமாக நடக்காது, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் காவல்துறைக்கு தெரிந்தேதான் தங்கள் வீடு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக காவல்துறை தாக்கல் நடத்தியவர்களுடன் பேசும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. எனவே சிபிசிஐடி தரப்பில் சவுக்கு சங்கர் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அதே போல சிலர் அடையாளம் காணப்பட்டு அதில் 21 பேர் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 12 வாரத்தில் புலன் விசாரணை விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.